அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். என்னோட தென்னந்தோப்போட வயசு கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷம் ஆச்சுங்க. உள்ள நல்லாவே வெயில் கிடைக்குதுங்க. அதுக்குள்ளேயெல்லாம் மிளகு சாகுபடி பண்ண முடியுமான்னு சொல்லி விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. 25 அடிக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த தென்னை மரத்தினுடைய வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த மரத்தில் எவ்வளோ ஓப்பன் பிளேஸில் மிளகு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். எந்த விதமான துணை செடிகள் இல்லாமல் ஒரு குத்துச்செடி மிளகானது டைரக்ட் சன்லைட்டில் வருமா அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் வராது. ஆனால் இந்த பார்ஷியல் ஷேடோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது நிழலும் வெயிலும் மாறி மாறி கிடைக்கக்கூடிய, இப்போ இந்த தென்னை மரத்தினுடைய நிழல் ஒரு பகுதி கிடைக்கும், அந்த தென்னை மரத்தினுடைய நிழல் ஒரு பகுதி கிடைக்கும். அப்போ ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு தென்னை மரத்துலேருந்து 8 அடி தள்ளி மட்டையும் தேங்காயும் விழுந்தாலும் பாதிப்படையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம் சாகுபடி பண்ண முடியும். நிச்சயமாக தென்னந்தோப்பாக இருக்கட்டும் பாக்குத்தோப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு 4 வயதுக்கு மேலான மரங்களாக இருக்கட்டும், பாக்குத்தோப்பு 3 ஆண்டுகளுக்கு மேலான மரங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நாம் செடி மிளகாய் சாகுபடி செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கல்டிவேஷன் நாம் ரன் பண்ண முடியும். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவி தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.